Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th CBSE Maths Chapter 1 Real Number Exercise 1.1ல third sum. Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. அதில் subdivision 1 12 15 and 21. இப்போ 12 prime factorization பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 6, 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 15ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 5, 5ஐ 5ஆல் தான் பண்ண முடியும் 1, 21 வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம் 7, 7 பண்ணும்போது 1. இப்போ 12 எப்படி எழுதலான்னா 2 2 இருக்குது, அதனால் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 15 வந்து 3 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். 21 வந்து 3 இன்ட்டு 7ன்னு எழுதலாம். HCF 12 15 21 இது வந்து எல்லா நம்பர்லேயும் காமனாக 3 மட்டும்தான் இருக்குது. காமன் நம்பர் எழுதணும், மீதி எதுவுமே காமனாக இல்லை. அதனால் இதனுடைய HCF வந்து 3. LCM வந்து காமனாக இருக்க நம்பரை ஒரு வாட்டி தான் எழுதணும். அப்புறமா 2 ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு 5 இன்ட்டு 7. 2 2s are 4, 4 5s are 20, 3 அப்படி இருக்கட்டும். 2 2s are 4, 4 5s are 20, இல்லைன்னா 4 5 இன்ட்டு 7. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அதனால் 4 5s are 20 இன்ட்டு 7, 3 2s are 60 இன்ட்டு 7, 7 6 are 42 இந்த 0. இதுதான் இந்த சம்மோட LCM. செகண்ட் சப்டிவிஷன் 17 23 and 29. 17 வந்து ப்ரைம் நம்பர், 23யும் ப்ரைம் நம்பர், 29ம் ப்ரைம் நம்பர். அதனால் அந்த நம்பர் அதிலே தான் மல்டிப்ளை ஆகும். 23 வந்து 1 இன்ட்டு 23, 29 வந்து 1 இன்ட்டு 29. HCF 17 23 29. இதுக்கு காமனாக என்ன இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்குது. காமனாக 1 மட்டும்தான் இருக்குது. LCM வந்து 17 23 29. இதில் இருக்க எல்லா நம்பரும் எழுதணும். 17 இன்ட்டு 23 இன்ட்டு 29. 17ம் 23யும் மல்டிப்ளை பண்ணால் 3 டேபிள், 3 7s are 21, ரிமைண்டர் 2, 1 3s are 3, 3 + 2 5, 2 7s are 14, ரிமைண்டர் 1, 2 1s are 2, 2 + 1 3, 1 9 3 இன்ட்டு 29. 9 டேபிளில் பண்ணால் 9 1s are 9, 9 9s are 81, ரிமைண்டர் 8, 3 9s are 27 + 8 35, 2 1s are 2, 2 9s are 18, ரிமைண்டர் 1, 2 3s are 6 + 1 7, 9 3 13, ரிமைண்டர் 1 10 11. ஆன்சர் வந்து 11,339. Subdivision 3 8 9 and 25. 8 வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 4, 3யும் 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 2, 2ஆல் பண்ணால் 1. 9 வந்து 3 டேபிளில் பண்ணால் 3, 3 டேபிளில் பண்ணால் 1. 25 வந்து 5 டேபிளில் பண்ணால் 5, 5 டேபிளில் பண்ணால் 1.
அப்போ 8 வந்து 1 2 3 2 க்யூப்னு எழுதலாம். 9 வந்து இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு 1. 25 வந்து 5 ஸ்கொயர் இன்ட்டு 1. ஏன்னா இது மூணுமே காமன் நம்பர் இல்லை, அதனால் இன்ட்டு 1 போட்டால் இதுதான் காமன் நம்பர்னு எடுத்துக்கலாம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். அதனால் இப்போ HCF 8 9 25 இதுக்கு HCF வந்து 1. LCM வந்து 8 9 25 இதுக்கு வந்து 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர். 2 க்யூப்னா 8, 3 3s are 9, 5 5s are 25. இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும், 200 ஆகும். 8 25s are 200 இன்ட்டு 9, 9 2s are 18, 00. அப்போ இதனுடைய ஆன்சர் 1800. தேங்க்யூ.